ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் ஆவியானவருடைய துணையோடு நாம் பாடலாம். நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்த
ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவர் கிருபை பெருகட்டும். ரபலா ஷதரபா, அவர் உதவி வரட்டும். ரபபா ஷபதரபலபா ரிகர ஷதரபா லக்கரபா பாபா ஓ ரதனம லக்கரபலபா ஷதர துதிப்பே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிர் உள்ளவரை துதிப்பே எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே நன்றி அப்பா. ரூபாலா ஷதனம லக்கரபா ரூபாலா கபா ஷபதரபா கபா மருகரா சதரபா கபா. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஜெபிக்கிற ஒரு ஆவி வரட்டும், ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு ஆவி ஊற்றப்படட்டும். நன்றி பலிகளை சொல்லி உமக்கு மகிமை என்று சொல்லுங்க. பூலோகத்திலே உமது மகிமை மகிமை இறங்கட்டும் என்று சொல்லுங்க. ருமரகபா ஷதரபா லக்கரபா தேவி பெற்றேன் உயிர் உள்ளவரை நன்றி அப்பா. ருபால சதனமா ஓ ரதனம லக்கரபா ருபால ஷதரபா லக்கரபா ஓ ரதரபா லக்கரபா. கரம் தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த உலகம் முழுவதும் இயேசு இரட்சகருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவருடைய ரட்சிப்பின் பிறப்பின் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் முழுவதும் அவருக்கு சொந்தமாகட்டும். அநேகர் இயேசப்பாவின் பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் உங்க ரட்சிப்பு வரட்டும் அப்பா. உங்க கணவனுக்காக ஜெபியுங்க. அவர் உமது பிள்ளையா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இன்னும் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவர்கள் எல்லாம் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாளாய் இது இறக்கட்டும். இன்றைக்கு உங்க வீட்டிலே போய் நீங்கள் இந்த பிறப்பை கொண்டாடும் போது, உற்சாகமாய் குடும்பமாய் இணைந்திருக்கும் போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உங்க குடும்பத்தில் வரட்டும். ஒவ்வொருவரும் அதிகமாக இயேசுவை நேசித்து நேசித்து ஒவ்வொருவரும் அன்பாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த நாளில் எல்லா சாபங்களும் உங்களை விட்டு விலகி போகும். எல்லா தடைகளும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மாறி நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். யார் யார் வேதனையோடு ஹாஸ்பிட்டல்ல எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சமாதானம், ஒரு சுகமளிக்கிற வல்லமை அவர்களை தொட்டு அவர்கள் சீக்கிரமாய் வெளியேறி வர உதவி செய்வாராக. உங்கள் குடும்பத்தில் நன்மை உருவாவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. தூர தேசத்தில் இருக்கிற உங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து போய் அவர்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு தாய் தகப்பன் மீதும் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படும். ஆவியானவர் கரத்திலே கொடுக்கிறேன். கடைசியாக ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்தப் போகிறோம். முழு பலத்தோடு பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.